ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் டெய்லி இட்லி மீதியாகுதுன்னு கவலையாக இருக்கா? இல்லை டெய்லி இட்லியே போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு கவலையாக இருக்கா? உங்களுக்கு இனிமேல் இந்த கவலையே வேண்டாம். முதல்ல கொஞ்சம் இட்லி எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போதும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனேவே கடுகு போட்டு, கடலப்பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அந்த கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு நிறையா போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் தேவையான அளவு எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் சீக்கிரமாகவே. பார்த்துங்க, வெங்காயம் எல்லாம் கருகிரவும் கூடாது. நல்லா கொஞ்சம் அந்த ரொம்ப ப்ரௌனிஷாகவும் ஆகக்கூடாது. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா, மஞ்சள் தூள் தான் இந்த இட்லி உப்புமாவுக்கு இந்த கலர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் அந்த பொடிச்சு வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த இட்லி எடுத்து ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இட்லி உப்புமா ரெடி. இட்லி மீதி ஆயிடுச்சுங்கிற கவலையும் வேண்டாம், இட்லியே போட்டு கொள்கிறாங்கங்கிற கவலையும் வேண்டாம். இது நீங்கள் ஏதாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.